கோயமுத்தூரில் உள்ள சரவணம்பட்டி மண்டலுக்கு உட்பட்ட உடையாம்பாளையம் என்கிற பகுதியில் ஒரு பெண் மாரியம்மன் கோவில் அருகே புதிதாக மாட்டிறைச்சி பிரியாணி கடையை நடத்தியுள்ளார். இதை பாஜக ஓபிசி அணியின் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் அவர்கள், ஊர் கட்டுப்பாடு இங்கே உள்ளது, தொன்று தொட்டு மாட்டு இறைச்சியோ மற்ற இறைச்சிகளோ மாரியம்மன் கோவில் அருகிலோ மற்ற கோவிலில் இருக்கக்கூடிய இடத்திலோ பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்திலோ இருக்கக்கூடாது என்பது ஊர் கட்டுப்பாடு. தயவு செய்து கோவில் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கடையை அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் வைத்து நடத்தி கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பெண், நாங்கள் அப்படித்தான் வைத்து நடத்துவோம், உங்களால் ஆனதை பாருங்கள் என்று கூறியதுடன், எந்த மாமிசமும் விற்கக்கூடாது என்பதை மாட்டுக்கறி விற்க தடை போடுகிறார்கள் என வேறு ரூட் எடுத்தார். அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த பெண்மணி கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு செயலை செய்ய முற்பட்டு வீடியோ பதிவிட்டிருந்தார். இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கோவை உடையாம்பாளையம் பகுதி பொதுமக்கள் துடியலூர் காவல் நிலையத்தில் கோவில் அருகே பீஃப் பிரியாணி விற்ற ரவி மற்றும் ஆபிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது தொடர்பாக ஊர் தலைவர் சார்பில் அளிக்கப்பட்ட புகார் மனுவில், கோவை உடையாம்பாளையம் பகுதியில் பல்வேறு சாதி மற்றும் வேறு மதத்தினர் ஒற்றுமையாக காலம் காலமாக வாழ்ந்து வருகிறோம். அப்பகுதியில் அதிக அளவில் கோவில்கள் உள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு முன்பு கறி சமைத்து வியாபாரம் செய்து விற்பனை செய்வதாக தகவல் வந்தது. இதனையடுத்து அந்த ஊர் தலைவர் பழனிசாமி தலைமையில் அப்பகுதி கவுன்சிலர் ராமமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் சிலர் சென்று அந்த கடை உரிமையாளர்களிடம், எங்களது பகுதியில் உள்ள கோவில் முன்பு ஆகம விதிகள் படி கறி சமைத்து தாங்கள் விற்பது எங்களது நம்பிக்கைக்கு எதிராக உள்ளது என்று கூறினார்கள். மேலும் கோவிலில் இருந்து தள்ளி சில மீட்டர் தொலைவில் தள்ளி கடையமைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள். தாங்கள் கூறியதற்கு உரிமையாளர் சரி என்று கூறிய நிலையில் அவரது மனைவி ஆபிதா, நாங்கள் அப்படித்தான் வைப்போம், உன்னால் முடிந்ததை பாரு என்று உரிமையில் பேசி தகராறு செய்தார். மேலும் அவர் அவரது செல்போனில் அவர்களை படம் எடுத்தார். அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு வீடியோ எடுத்து சில காட்சிகளை மட்டும் அதை சில நாள் கழித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதலை தூண்டும் விதத்தில் ஊர் மக்களின் நிம்மதியை கெடுக்கும் விதத்திலும் எங்களது இறை நம்பிக்கையை அவமதிக்கும்படியும் செய்துள்ளார்கள். எனவே ரவி மற்றும் ஆபிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். எனவே ரவி மற்றும் ஆபிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இதனிடையே நேற்று இரவு உடையாம்பாளையம் ஊர் பொதுமக்கள் பாஜக நிர்வாகி சுப்பிரமணியம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது வந்த போலீசாரிடம், பீஃப் கடை வைத்த தம்பதியினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.